கொடி உன் புருஷன் கடதாசி போட்டிருக்கான், அடுத்த மாசம் வர்றானா. அது சந்தோஷமா சொல்றது. ஆமா, மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு வர்றாரு. இதுல சந்தோஷமா சொல்றதுக்கு என்ன இருக்கு? தருதல நாய் கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றான். கொலை பண்ண அன்னைக்கே கண்டுக்காம விட்டுருந்தேன்னா அன்னைக்கே அவனை தூக்கில போட்டிருப்பானுங்க. ஆத்தாளு மகளும் ஒப்பாரி வச்சு அழுது என்னை கோர்ட்டுக்கு வீட்டுக்கும் அலைய வச்சுங்க. நானும் சொத்து பத்தெல்லாம் வித்து கேஸ் நடத்தி இன்னைக்கு வெறும் பயலானதான் மிச்சம். சொத்து பத்தெல்லாம் பார்த்தா என் மகளோட பொழப்பு என்ன ஆகுறது? ஏய், அவ பொழப்ப கெடுத்ததே நீதானடி. அந்த காலி பயலுக்கு கட்டி கொடுக்க கூடாதுன்னு நானும் பல தடவை தடுத்தேன். ஆனா நீ சொந்த பந்தம் விட்டு போக கூடாது, அண்ணன் மகனுக்கு தான் கட்டி கொடுப்பன்னு ஒத்த கால நின்ன. இன்னைக்கு வீட்டோட வாழ வெட்டியா நிக்கிற. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஆத்தாடு மகளும் அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வருமா? எப்படியோ போங்க. என்னைக்கு நான் சொல்றதை கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் உருப்பிடுவீங்க. நல்லா இருக்கியா? நீ எப்படி ராசா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ல, நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியாடா? ஏமாப்ல ஒக்கா நல்லா இருக்காடா? ஏ அவளை பாத்தியா? ஏய் நீ பாத்தியாடா? விடு 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 விடு, நான் போட்டுக்கிறேன் விடு. நிறுத்து 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 நிறுத்து. சந்தைக்கட்டு கொலைகேஸ்ல உள்ள போயிட்டு வந்த என் மாப்பிள்ள சேலை விட்டு சிங்க குட்டிக்கு நம்ம தவசிக்கு 5 பவன் செயின மொய்யா போடுறோமா போய். ஏய் ஊத்ரா ராவா ஊத்ரா. நீங்க இல்லாதால ஊர்ல ஒரு பையன் எங்களை மதிக்க மாட்டேங்கிறானே. அதான் வந்துட்டோம்ல, அந்த வெண்ணமைகளை வச்சுக்கலாம் விடு. என்னடா இந்த நேரத்துல தொலைது? கிளாஸ் ஒழுக்குமா கழுவி இருக்க மாட்டாங்கப்பா. அது இல்லடா, இதுதான் நம்பர் 2 மாதிரி தெரியுது. இந்த லைனுக்கு யாரும் இல்லையா? தம்பி இங்க வாங்க தம்பி. ஏய் சுருட்டு ஒழுங்கா கூப்பிட்டா வரமாட்டியா? இதெல்லாம் ஒரிஜினலா? நம்ம கடையில அம்புட்டும் ஒரிஜினல் தான். ஏய் ஒரிஜினலை பத்தி என்கிட்ட பேசாத. பிறக்கும் போதே தாய்ப்பால் பதிலா காலைப்பட்டி சாராயம் குடிச்சு வந்தவங்க நாங்க. ஒழுங்கா குடிச்சா குடி, இல்லைன்னா போயா. தம்பி கோவம் தீர்ந்துருச்சா? நம்ம கூட பிறந்த தம்பியை எரிச்சு கொன்னவன தவசி பையன். அவனை பழி வாங்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இத்தனை வருஷமா நான் கல்யாணம் கூட பண்ணிக்காம காத்து கிடக்க. எடையில நீ வந்து போன அந்த பயலை கொலை பண்ணிட்டு தூக்குல தொங்க போறியா? பொங்குற உசூர் இருந்து அவன் செஞ்ச தப்புக்குதான் அவன் ஆயுள் தண்டனை அனுபவிச்சிட்டான்ல. பாப்பா வா வாடா கண்ணே. கலைச்சது போதும் கட் பண்ணு மாமா. கட் கட். மாமா பந்தயம் என்னன்னு சொல்லவே இல்லையா? யோ நீயும் நானும் மாயமச்சுனா நமக்குள்ள என்ன பந்தயம்? அது எப்படி? எதையாவது பந்தயமா வச்சு ஆடினா தானே மாமா ஆட்ட ருசிக்கும். அப்படியா? அப்ப சரி, ஆட்டத்துல நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க. ஜெயிச்சதுக்கு பரிசா பரிசா என் மாலை கட்டிக்க. தோத்துட்டா? தோத்துட்டா தோத்ததுக்கு தண்டனையா என் மாலை கட்டிக்கிறேன். இது ரொம்ப அநியாயம். என்ன மாமா இது கல்லாட்டியா இருக்கு? இதுக்கு ஆடாமலே நான் சும்மா இருக்கலாம். மாப்பிள்ள நீ ஆடுனாலும் சரி ஓடுனாலும் சரி என் மகளை நீ தான் கட்டி ஆகணும். அதுக்கு வேற காணப்பையில பாரு. அதனாலதான் உன்கிட்ட பேசுறேன். என் கொக்கால நான் கட்டல. இது என்னடா புது பழக்கம்? படிக்கிற பையன் இந்த கர்மத்தை கையில தொடலாமா? மாமா தான் பொழுது போலன்னு. வேலை வெட்டி இல்லாத வெட்டி பயல்களுக்கு பொழுது போகாதான். உனக்கு என்ன வேலை பாரு. ஆமா வெட்டி முறிச்சிட்டாங்க. இவங்களுக்கு காப்பி வேற கொண்டு போகல. என்ன காப்பி தண்ணி கூட வழியில உட்காந்துருக்கமா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையே வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்காம இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறியே, கோச்சிக்க மாட்டாரா? ஆமா, அப்படியே கோச்சு கீச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு போயிட போறாரு. மாமனார் வீட்டுல உட்காந்து தின்றவனுக்கு என்னடி மரியாதை வேண்டி இருக்கு? இது பாரு, உன் அருமை அண்ணன் மகனுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு போடு. நல்லா தின்னுட்டு திண்ணையில உட்காந்து சீட்டு ஆடட்டும். போடி 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 உள்ள. மாமா வேணாம். ஏய் என்னடி? ஏய் தள்ளு தள்ளு. அழுது அழுது குழம்புக்குள்ள கண்ணீரை விட்டு உப்பு கேச்சு விடாத. ஏய் ஜெயிலுக்குள்ள களியாத்துன்னு நாக்கு செத்து போச்சு. கொஞ்சம் காரசாரமா வை. மான ரோஷ சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் நான் உன்னே கட்டிருப்பேனா?
அடியே மானரோசம் பார்த்தா மகளை கட்டி கொடுக்க முடியாது, சூடு சோறு பார்த்தா சுடுசோறு கிடைக்காத. தம்பி உங்க மாமன் சொன்னத எத்த விடுத்த மாமே வஞ்சா மருமையும் கௌரவம் குறைஞ்சிட போகுது. அத்தே அப்படியே எங்க அண்ணன் மாதிரி வெள்ளந்தியா இருக்கீங்களே. எத்த உன்னைய பார்த்தா கூட எங்க அப்பனை பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த அவரு பிள்ளை பத்தி வச்சிருக்கே, அவங்க அப்பனை மாதிரியே அசிங்கமா மூஞ்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிரிக்க சொல்லு. இவெல்லாம் ஒரு மனுஷன், துப்பு கெட்ட பையன். யோ களிமண்ணு, பானை வழியா என்னையா பாக்குற? என் குலதெய்வத்தை பாக்குறேன். யோ குலதெய்வம் கோயில்ல தான் இருக்கும், குடிசையிலயா இருக்கும்? கும்பிடுற தெய்வத்துக்கு கோயிலாவது குடிசையாவது எல்லாம் ஒண்ணுதான். நம்ம மனசு சுத்தமா இருந்தா தெய்வம் நம்ம மனசுல வந்து குடியிருக்கும். யோ உன்னை சாதாரண களிமண்ணு நினைச்சேன், ஆனா நீ கரும்பு களிமண்ணு. கரும்பு களிமண்ணா? சாதாரண களிமண்ல கைய கால விட்டா லேசா திருப்பி எடுத்துடலாம். ஆனா இந்த கரும்பு களிமண் இருக்கே, அதுல கைய கால விட்டோம்னே வையே லேஸ்ல திருப்பி எடுக்க முடியாது. பச மாதிரி கெட்டியா புடிச்சுக்கிறோம். முதல்ல நீ கூட தான் களிமண் மாதிரி இருந்த, அப்புறம் போக போக ரொம்ப களிமண் ஆயிட்டேன். ஏன் ஐயக்கா சாதாரண களிமண்ணு கூட சட்டியாவும் சாமியாவும் ஆக்குறியே, இந்த கரும்பு களிமண்ண என்ன செய்ய போற? ஐயக்கா ஐயக்கா அப்படி பார்த்தா எப்படி? வாயை திறந்து சொல்லு. இங்க வா. என்ன? உட்காரு. உட்காரியா? உட்காந்தாச்சு. சுடுங்க. குறி மட்டும் பார்த்துட்டா பார்த்துட்டே இருக்கலாம். சுட்டுங்கிறானுங்களே. அங்கிள், எதுக்கு இந்த பைப்பை மண்டகிட்ட ஆடுறீங்க? அது பைப் இல்ல முதலாளி, துப்பாக்கி குழாய். அது எனக்கு தெரியும்டா. அது ஏன்டா என் மண்டகிட்ட ஆடுறான்? உங்க குறி தவறிடுச்சுன்னா அவர் குறி தப்ப கூடாது இல்லையா? என்னத்து சொல்றது? இப்படி சுத்தியில் நின்று சுடுங்க சுடுங்க என்னால தோசை கூட சுட முடியாதுடா. அங்கிள், வர்ற வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு வந்து நான் ட்ரை பண்றேன். மைனா மீட் ஃப்ரைடே. போங்க. ஏய் ராசாத்தி, என்னடி பண்ற? அக்கா இங்க பாரு, ஏதோ சிகப்பா இருக்கு. இது பரு, நீ சீக்கிரமா பூக்க போற. இது தண்ணி பட்டா சரியாகாது, உன் மாமா எச்சி பட்டாதான் சரியாகும். என்னங்கடி கிசுகிசுக்குறீங்க? மாமா ஏம்மா இங்க எச்சி பண்ணு. என்னதே எச்சியா? யோ பண்ணுயா? என்னத்த எச்சி? என்னங்கடி நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு அதை பண்ணி இதை பண்ணு, நீ எதையாவது பண்ண சொல்ல. நான் சின்ன பிள்ளைத்தனமா எதை பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியாம எதையாவது பண்ண ஏடா கோடம் ஆகி வெள்ளை வணக்கம் மாமா. இன்னைக்கு ஆடி வெள்ளி மாமா, அம்மனுக்கு அலங்காரம் பண்ணணும். அதான் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு போலாம் நீங்க வந்தேன். உனக்கு இல்லாத மல்லிகை பூவாடா? இந்த தோட்டமே ஒண்ணுதானம்மா. தங்கப்பாண்டி அங்க இருக்காம்மா, போய் உனக்கு எவ்வளவு பூ வேணாலும் வாங்கிக்க போ. பாத்துப்பா பாத்து. வாங்க வாங்க. நீங்க என்னங்க? கொஞ்சம் மல்லிகைப்பூ வேணும் மாமா, உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாரு. அதுக்கு என்ன, பூராத்தே எடுத்துக்கங்க. இந்தாங்க. ஐயோ இவ்வளவு எதுக்குங்க? கொஞ்சம் கொடுத்தா போதும். போதுமா? இந்தாங்க பிடிங்க.
தம்பி, பெரியவர் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னாரு. பொண்ணுங்க போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், பாக்குறீங்களா? மூஞ்சிய பாரு. ஏண்டா வைரத்துக்கு ஒரு நல்ல மாப்பிளை பாருன்னா எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தெரியுதா? பிச்சன்னா ஒண்ணு டாப்பான மாப்பிளை பார்த்துருக்கேன். இந்தாங்க போட்டோ. கொடு. மாப்பிளை நல்லா தான் இருக்கான். மத்தது எப்படி? மாப்பிளை வீட்டுக்கு ஒரே பையன், சினிமா நடிகர் மாதிரி செவன்னு இருப்பாரு. மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில எலும்பு டாக்டரா வேலை பாக்குறாரு. தரகா, இந்த வட்டம் வர்ற மாப்பிளை பொண்ணுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது குறை சொன்னான்னு வெய்யி, அவனை விட்டுருவேன், உன்னைய வெட்டிடுவேன். மைனா, கொஞ்சம் இப்படி அப்படி அப்படி பின்னாடி பின்னாடி. என்ன போட்டோவா எடுக்கிறீங்க? இது எத்தனை நாளைக்கு தான் துப்பாக்கியை தோல்ல போட்டு அலைவீங்க? துப்பாக்கி இத்து போயிடாது, சும்மா சுடுங்க. நீங்க சுடுங்க முதலாளி, சுடுங்க. ஏன் துப்பாக்கி கையில் எடுத்து 2 தோட்டாம் ரெடியார எதை குறி வைக்கிறீங்க? என்னன்னு இது? மைனா வந்ததுல இருந்து அவ பானையை சுடுறதுக்கு முயற்சி பண்றாருப்பா, முடியல. இதுக்கு எதுக்கு முயற்சி பண்ணும்? கொடுங்க ரெடியார. ரெடியார என்னாச்சு? எதுக்கு அழுகுறீங்க? உடஞ்சது பானை இல்ல, ரெட்டியாரோட மனசு. என்ன ரெடியார? சுட்டது நானா இருந்தாலும் துப்பாக்கி உங்க தானே. இந்தாங்க மாலை, இந்தாங்க உங்க மைனா. நல்லாங்க.